ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அம்மா அட்டா ஐடு எழுதின த கேர்ள் ஹூ கேன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட நரேட்டர் ஹசோட்ஸி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க. ஹசோட்ஸி அப்படிங்கிறது கானா அப்படிங்கிற கண்ட்ரியோட சென்ட்ரல் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவே வறட்சியில் இருந்தாலும் இந்த ஹசோட்ஸி அப்படிங்கிற வில்லேஜ் எப்பயும் செழிப்பாக இருக்கும். இந்த வில்லேஜ் அதோட வளமான மண்ணுக்கு பேர் போனது. அதனால தானோ என்னமோ நரேட்டருக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. அவங்க சாப்பிட்றத நிறுத்தவே மாட்டாங்க. நரேட்டரோட பேர் அஜ்ஜோ. நானா நரேட்டர்கிட்ட, அஜ்ஜோ உனக்கு லைஃப்னால் என்னென்னு தெரில, லைஃப்பில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிறது உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நரேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் இருந்தது ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். பட் நானியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன, மாமியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நரேட்டருக்கு தெரியாது. இதில் மாமி அப்படிங்கிறது நரேட்டரோட அம்மா, நானா அப்படிங்கிறது நரேட்டரோட பாட்டி, அதாவது அவங்க அம்மாவோட அம்மா. நரேட்டருக்கு 7 வயசு ஆகுது. நரேட்டர் எதை அவங்களோட ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கன்னா, நரேட்டருக்கு அவங்களோட மைண்டில் நிறைய விஷயங்கள் தோணும். ஆனால் அதெல்லாம் சரியான வார்த்தைகளில் அதை அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அது நரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீரியஸான ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனாலேயே நரேட்டருக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இப்போ நம்ம பேசலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அவங்க பேசினாலும் அவங்க பேசுகிறத பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்களே தவிர அவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நரேட்டர் ரொம்பவே சின்ன பொண்ணு. ஒரு வயசான ஆள்கிட்ட ஒரு சின்ன பொண்ணு ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் கூட அதை அவங்க கேட்க மாட்டாங்க. நரேட்டரோட நானாவையே எடுத்துக்கிட்டா கூட நரேட்டர் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணணும். அதுக்கப்புறம் நரேட்டர் ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னதுக்கப்புறம் நரேட்டரோட நானா நரேட்டருக்கு கிட்ட வந்து என்ன சொன்ன அப்படின்னு திரும்ப கேட்பாங்க. நரேட்டர் அதை திரும்ப சொன்னதுக்கப்புறம் நானா கிட்டேருந்து 2 ரியாக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நரேட்டரை பார்த்து இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி நரேட்டர் சொன்னதை கேட்டு சிரிப்பாங்க. அப்படி அவங்க சிரித்தாங்கன்னா அவங்க செய்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணிலிருந்து தண்ணி வர வர சிரிப்பாங்க. அவங்க முழுசாக டயர்டாகிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு வேற யாராவது ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா நானா அவங்கக்கிட்டேயும் அந்த விஷயத்த சொல்லி 2 பேரும் சேர்ந்து சிரிப்பாங்க. ஒரு சில நேரங்களில் 3-4 பேர் கூட சேர்ந்து சிரிப்பாங்க. நான் சொன்ன விஷயத்துக்கு எதுக்காக இவங்க இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு நரேட்டருக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். நரேட்டர் சில விஷயங்களை சொல்லும்போது இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே இன்னும் சில விஷயங்களை சொல்கிறப்ப எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. நரேட்டர் 7 வயசு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஏன் இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நரேட்டருக்கு புரியாது. நரேட்டர் சொல்கிறதுக்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுனால நரேட்டருக்கு எதுவுமே சொல்லணும் அப்படின்னு தோணாது. அதே மாதிரி தான் நரேட்டரோட கால் ரொம்பவே மெலிசாக இருக்குது அப்படின்னு நானா அடிக்கடி சொல்லுவாங்க. என்னோட காலை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நரேட்டருக்கு தோணும். ஆனால் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா ஒன்று இனிமேல் இந்த மாதிரி சொல்லாதன்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்க சொல்கிறத வச்சு எல்லாரும் சிரிப்பாங்க. அதனால் நரேட்டருக்கு அது சொல்ல வேணாம் அப்படின்னு தோணுது. நானாவும் நரேட்டரோட அம்மாவும் நரேட்டர் பிறந்ததுலேருந்தே அவங்களோட காலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நரேட்டர் பிறந்த உடனே அவங்க டிஸ்கஸ் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம் நரேட்டரோட காலை பற்றி தான். நானா நரேட்டரோட அம்மா கிட்ட, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் குழந்தையோட காலு தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நரேட்டரோட அம்மா அடிக்கடி நானா கிட்ட, ஏன் நீங்கள் எப்பயும் அஜ்ஜோவோட காலை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க குழந்தையோட கால் ரொம்ப மெலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறை சொல்லாதீங்க, கால்களே இல்லாமல் கூட நிறைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு நரேட்டரோட அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு நானா, ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அஜ்ஜோவுக்கு கால்கள் இருக்குது, ஆனால் அது ரொம்ப ஒல்லியாக இருக்குது. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு இருக்கிறது மாதிரி ஷார்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக இருக்குது. எப்பயாவது இயற்கை முடிவு பண்ணுறதுனால ஒரு சில குழந்தைகள் கைகள் இல்லாமையோ கால்கள் இல்லாமையோ பிறக்கிறாங்க. அது ரொம்பவே வருத்தமான விஷயம்தான். ஆனால் நாம் இப்போ அதை பற்றி பேசலை. ஒரு பெண் குழந்தை கால்களோடு பிறக்கிறப்ப அந்த கால் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நானா சொல்கிறாங்க.
எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நரேட்டரோட அம்மா உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே நரேட்டருக்கு நானாவை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்க இந்த கால் விஷயத்தை பற்றி பேசுகிறது மட்டும் நரேட்டருக்கு பிடிக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் 2 கால்களோட பிறக்கிறா அப்படின்னா அந்த கால்களில் நல்ல சதை இருக்கணும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அந்த மாதிரி கால்கள் இருந்தால் தான் அவங்களோட ஹிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹிப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு ஈஸியாக குழந்த பிறக்கும் அப்படின்னு நானாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நரேட்டரோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அதனால் அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிடும். நரேட்டர் அவங்க 2 பேரும் பேசிக்கிறத கேட்டுட்ருப்பாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது நரேட்டருக்கு ஓரளவுக்கு தான் புரியும். கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்போ தான் ஈஸியாக குழந்த பிறக்கும் அப்படின்னு நானாக சொல்கிறாங்க. அப்படின்னா குழந்த பிறந்த லேடிஸோட கால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு நரேட்டருக்கு தோணுது. ஆனால் அவங்க இருக்கிற வில்லேஜில் லேடிஸ் எல்லாருமே ஃபுல் ட்ரெஸ் தான் போடுவாங்க. அதனால் நரேட்டரால் லேடிஸோட காலை ஒருவேளை நரேட்டர் ரிவருக்கு போனாங்கன்னா பார்க்கலாம். ஆனால் ரிவருக்கு போகிறதுக்கு அவங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க ரிவருக்கு போனாலும் சின்ன பசங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். நரேட்டர் அவங்க வயசு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குடிசையை யூஸ் பண்ணுவாங்க. அங்கே அவங்க வயசில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கால்களை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட அம்மாவோட காலையும் நானாவோட காலையும் மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. இருந்தாலும் நானா நரேட்டருக்கு எந்த மாதிரி கால் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு நரேட்டருக்கு புரியவே இல்லை. நரேட்டரோட கொஞ்சம் வயசில் பெரிய பசங்க நம்ம ஊர்லேருந்து டவுனோட தூரம் 5 கிலோமீட்டரு அப்படின்னு சொல்கிறத நரேட்டர் கேட்டிருக்காங்க. ஆனால் 5 கிலோமீட்டருங்கிறது எவ்வளோ தூரம் அப்படின்னு நரேட்டருக்கு தெரியாது. அந்த பசங்க ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நரேட்டர் ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு பெருசாக கஷ்டமாலாம் இல்லை. அவங்களுக்கு ஸ்கூலும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கூல் விஷயத்துலையும் நானாக்கும் நரேட்டரோட அம்மாவுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குது. நானாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் போய் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க எதை வச்சு அப்படி சொல்கிறாங்கன்னு நரேட்டருக்கு புரியலை. ஆனால் நரேட்டரோட அம்மாவுக்கு அதனால் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னதை நரேட்டரோட அம்மா ஏற்றுக்கலை. கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நரேட்டரோட அம்மா படிக்காததுனால அவங்களோட லைஃபே ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அவங்களோட பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு எழுத படிக்கவும் கணக்கு போடவும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃபு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நரேட்டரோட அம்மா நினச்சாங்க. நானா இந்த மாதிரி காலை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வேற போகணுமா அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க. ஆனால் நரேட்டர் ஸ்கூலில் ரொம்பவே நல்லா ஓடுவாங்க. அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் கூட கிரவுண்டில் ஓடுறப்ப இவங்க தான் எப்பயும் ஃபஸ்ட் ப்ளேஸில் வருவாங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் அவங்க வீட்டில் யார்கிட்டையும் நரேட்டர் சொல்ல மாட்டாங்க. நரேட்டரோட டீச்சர் இந்த தடவை நரேட்டரை டிஸ்ட்ரிக்ட் கேம்ஸில் ஓட வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதை பற்றி நரேட்டர் அவங்களோட வீட்டில் போய் சொல்கிறப்ப அவங்களோட அம்மாவும் சரி நானாவும் சரி 2 பேருமே அதை நம்பலை. நானா ஸ்கூலுக்கே போயிட்டு டைரெக்டாக அவங்க டீச்சர்கிட்ட கேட்டுட்டு வந்துட்டாங்க. கேட்டுட்டு வந்து நரேட்டரோட அம்மா கிட்ட அவள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படின்னு நரேட்டரோட அம்மா ஆச்சரியப்படுறாங்க. நானாவுமே இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நானா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து அடிக்கடி நரேட்டரோட காலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க தான் நரேட்டரோட யூனிஃபார்ம் எல்லாம் துவைச்சி போடுறாங்க. இது நரேட்டருக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் இருக்கிற மென்சா அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட அயன் பாக்ஸை வாங்கிட்டு வந்து நரேட்டரோட யூனிஃபார்மை டெய்லி அயன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வாரம் முழுக்க அந்த மாதிரி அயன் பண்ண யூனிஃபார்மை போட்டுட்டு போகிறது நரேட்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு மதியானம் டைமில் பரேட் பண்ணுறப்ப மற்ற பசங்களோட யூனிஃபார்மை விட இவங்களோட யூனிஃபார்ம் ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு. அது நானாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போல்லாம் நானா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் நடக்கிற டைமில் பசங்க கூட சேர்ந்து அவங்களும் டவுனுக்கு வராங்க. நரேட்டர் பெஸ்ட்டு ஆல்ரவுண்ட் ஜூனியர் அத்லெட் அப்படிங்கிற கப்பை அவங்க வாங்குறாங்க. நானா அந்த கப்பை ஒரு குழந்தையோ இல்லை விலை மதிப்பில்லாத ஒரு பொருளையோ போகிறது மாதிரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கப்பை ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடி
நரேட்டரோட அம்மா கிட்ட காமிக்கணும் அப்படின்னு அவங்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நானா நரேட்டரை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ஒல்லியான காலாக இருந்தால் கூட இது யூஸ்ஃபுல் தான். காலில் சதை இல்லாமல் ஒல்லியாக இருந்தால் கூட இதாலையும் ஸ்ட்ராங்கான ஹிப்பை தாங்க முடியும், இதாலையும் வேகமாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லி நானா அழுகுறாங்க. இந்த மாதிரி கால் இருக்கிறது பெரிய பிரச்சனைலாம் இல்லை, இந்த மாதிரி கால் இருந்தாலும் ஈஸியாக குழந்தெல்லாம் பறக்கும் அப்படின்னு நரேட்டர் நினைக்கிறாங்க. ஆனால் இதை அவங்க சத்தமாக சொல்கிறதுக்கு ஏன்னா ஒருவேளை அதை அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க சின்ன பொண்ணுங்கிறதுனால ஒன்று அவங்கள இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. இதை வெளியே சொல்லாமல் செயலில் செஞ்சு காமிக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு நரேட்டர் நினைக்கிறாங்க. நரேட்டரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயும் போல் பேச முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி இல்லை போயமோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.